Hi everyone, DOPA High Yield Concept Series. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்க போகிறோம். அந்த மெட்டல் சர்ஃபேஸில் லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறோம். இன்சிடென்ட் ஆஃப் லைட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரானை வந்து இஜெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த இஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்கக்கூடிய ஆனோட் நோக்கி ட்ராவல் பண்ணும். ஸோ அங்கே ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லைட் இன்சிடென்ட் ஆகிறதுனால நடக்கிற ப்ராசஸ் அப்படின்றதுனால இதில் ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரானை வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு தான் என்ன நேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐன்ஸ்டீன் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து நம்ம மேஜராக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ டைம் லேக். ஓகேங்களா? இப்போது ஒரு ஃபோட்டான் லைட் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா லைட் இஸ் பார்ட்டிகல் ஆஃப் ஃபோட்டான். ஓகேங்களா? ஸோ லைட் வேவுக்கான பார்ட்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான். அந்த ஃபோட்டான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகி இன்னொரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லைட் வேவுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகிறதுக்கும் எலக்ட்ரான் இன்ஜெக்ஷன் ஆகிறதுக்கும் இடையில தேர் இஸ் நோ டைம் லேக். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு எல்லா லைட் வேவுக்குமே எனக்கு எலக்ட்ரான் இன்ஜெக்ஷன் ஆகுமா? எந்த லைட் வேவ் வந்து நான் இன்சிடென்ட் பண்ண வச்சாலும் எலக்ட்ரான் இன்ஜெக்ஷன் ஆகுமா அப்படின்னா கிடையாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு தான் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆர் அதை விட அதிகமான ஃப்ரீக்வன்சியில் நம்ம லைட்டை இன்சிடென்ட் பண்ண வச்சா மட்டுமே தான் என்ன பண்ண முடியும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அப்போது இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம அப்ளை பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்போது அந்த லைட்டோடைய எனர்ஜி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நமக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன். சரிங்களா? ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரீக்வன்சி ஹையாக இருந்ததுன்னா வேவ் லென்த் வந்து லோவாக இருக்கும். இல்லை அப்படின்னா வேவ் லென்த் வந்து மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது த்ரெஷோல்டு கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி வில் பி மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ த்ரெஷோல்டு வேவ் லென்த் அப்படின்னு சொல்லக்குள்ள த மேக்ஸிமம் வேவ் லென்த் யூஸ்டு பை அன் இன்சிடென்ட் லைட். ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டுடைய மினிமம் ஃப்ரீக்வன்சி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னா அது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னோம். மேக்ஸிமம் வேவ் லென்த் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரெஷோல்டு வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான எனர்ஜி என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரெஷோல்டு எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு லைட்டை இன்சிடென்ட் பண்ண வைக்கிறேன். அந்த லைட்டுக்கான எனர்ஜி எவ்வளோன்னு சொல்லிட்டேன். அது வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட கிரேட்டர் ஃப்ரீக்வன்சியில் இன்சிடென்ட் ஆகணும். அப்போ த்ரெஷோல்டு எனர்ஜியோட கிரேட்டர் எனர்ஜியில் வந்து இன்சிடென்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்போது இந்த இன்சிடென்ட் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? அப்போது இந்த எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ் அந்த எலக்ட்ரானை வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஓரளவுக்கு கொடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மெட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரானை வந்து பவுண்ட் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம அந்த பைண்டிங் எனர்ஜியை தாண்டி எக்ஸஸான எனர்ஜி அப்ளை பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அந்த பாண்டை பிரேக் பண்ணி அந்த எலக்ட்ரானை வந்து மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒர்க் ஃபங்க்ஷனையும் தாண்டி நம்ம எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கக்குள்ள எனக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் நான் ஆல்ரெடி கொடுத்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானை வந்து என்ன பண்ண வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி என்னவாக இருக்கும் கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு எனர்ஜி. ஓகேவா? இப்போ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இந்த மெட்டல் சர்ஃபேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில். ஓகேங்களா? லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரான் வந்து இஜெக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா h nu அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி இன்சிடென்ட் எனர்ஜி. ஓகேங்களா? அதே மாதிரி எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய த்ரெஷோல்டு ஒர்க் ஃபங்க்ஷன்
phi is equal to என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா h nu naught அப்படின்னு சொல்லுவோம். threshold frequency minimum energy அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு ரிலீஸ் ஆகுறதுக்கு. ஓகேவா? இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி எப்போதுமே இன்சிடென்ட் எனர்ஜி என்னவாக இருக்கணும், கிரேட்டர் தென் threshold எனர்ஜியோட கிரேட்டராக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா h nu minus h nu naught. இங்கே there is an energy கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. அந்த எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரானுக்கு கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? இங்கே ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரானுக்கு கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அது எவ்வளோக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெயின்டு பை ஆன் எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ இந்த h nu அப்படின்ற அந்த இன்சிடென்ட் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது அதனுடைய கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த இஜெக்டட் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் obtained by an electron will be equal to h nu minus h nu naught. ஓகேங்களா? ஸோ இதை இன்னும் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம், கைனட்டிக் எனர்ஜி will be equal to h nu minus phi 0ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மெட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த h nu அப்படின்றது எனர்ஜி ஆஃப் அன் இன்சிடென்ட் வேவ், இன்சிடென்ட் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி இது obtained by the ejected electron. ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்ம ஆஃப் mv ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், இஜெக்டட் எலக்ட்ரான் h nu மைனஸ் என்னன்னு சொல்லலாம் phi 0. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஒரு எலக்ட்ரான் அப்டைன் பண்ணக்கூடிய கைனடிக் எனர்ஜி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வில் பி கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான். ஓகேங்களா? கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EV0. ஓகேங்களா? இந்த V0 அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். வாட் இஸ் மீன் பை ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லைட்டை வந்து இன்சிடென்ட் பண்ண வைக்கிறோம், எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது இந்த எலக்ட்ரான் வந்து ஆனோட் நோக்கி ட்ராவல் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனோடுக்கு ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆர் ரிட்ரேடிங் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். இந்த ரிட்ரேடிங் பொட்டன்ஷியல் ஆர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய எலக்ட்ரானுடைய ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். ஓகேங்களா? அப்படி டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு மேலே நான் லைட்டை இன்சிடென்ட் பண்ண வச்சாலும் எனக்கு இஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்காது. ஓகேங்களா? அப்போது இந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஆனோடுக்கு கொடுத்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலை தான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானை ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா h nu minus phi naught அப்படின்னு எழுதலாம். ஆல்ரெடி நமக்கு ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த்துக்கு உள்ள ரிலேஷன் தெரியும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொன்னோம். nu is 1/λ. ஓகேவா? nu is directly proportional to 1/λ ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லாம்டா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அப்போது nu is equal to c/λ. இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா EV0 will be equal to என்னென்ன எழுதலாம், hc/λ. ஸோ அதே மாதிரி phi நாட்டுக்கு எழுதணும் அப்படின்னா என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hc/λ0. இங்கே λ0 அப்படின்றது threshold frequency. ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா hc வந்து எல்லாம் எடுத்துடலாம் 1/λ மைனஸ் 1/λ0 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனில் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கிறதுனால இன்சிடென்ட் எனர்ஜி இருக்கும், அந்த மெட்டல் சர்ஃபேஸில் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு எனர்ஜி கேப் இருக்குது. அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் இஜெக்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஹேவிங் அ கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ அந்த எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜெக்ட் ஆகக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரானுக்கு கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த கைனட்டிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணுறாங்க, ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனாக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் இந்த ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை டிபெண்ட் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் போயிடுவோம். கொஷின் நம்பர் 1. ஓகேவா? ரேடியேஷன் ஆஃப் வேவ் லென்த் 280 nanometer is used on experiment of photoelectric effect with cathode of work function 2.5 electron volt. The maximum kinetic energy of photoelectron is, take h is equal to 6.62 into 10 power minus 34 joules second and c is equal to 3 into 10 power 8 meter second power minus 1.
ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரேடியேஷனுடைய வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க 280 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோடுக்கான ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 எலக்ட்ரான் வோல்ட். என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. ஓகேங்களா. நம்ம மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு. KE மேக்ஸிமம் வில் பி ஈக்குவல் டு HNU மைனஸ் phi நாட் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா. இந்த HNU அப்படின்றது தான் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சிக்கான எனர்ஜி. ஓகேங்களா. இன்சிடென்ட் வேவ்க்கான எனர்ஜி. இப்போது இந்த எனர்ஜி எதாவது என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E is equal to HNU by it will be HNU. ஸோ HC by லாம்டான்னு எழுதலாம். ஓகேங்களா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல். ஓகேவா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல் எனர்ஜிக்கான SI யூனிட். ஓகேங்களா. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இன் எலக்ட்ரான் வோல்ட்டில் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்லிடுவோம். சரிங்களா. 1 ஜூல் வில் பி ஈக்குவல் டு 1 எலக்ட்ரான் வோல்ட் வில் பி ஈக்குவல் டு ஓகேங்களா ஆர் 1 ஜூல் வில் பி ஈக்குவல் டு 1 by 1.6 into 10 power minus 19 electron volt. ஓகேவா. இல்லை அப்படின்னா 1.69 into 10 power minus 19 electron volt will be equal to 1 joule. ஓகேங்களா. ஸோ இந்த கன்வர்ஷனை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், இந்த எனர்ஜிக்கான கன்வர்ஷனில் கால்குலேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஹச்சோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு என்ன கால்குலேட் பண்ணலாம், 6.626 into 10 power minus 34 ஜூல் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சியோடைய வேல்யூ 3 into 10 power 8 மீட்டர் செகண்ட் பவர் minus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ லேம்டா வேவ் லென்த்துக்கான வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டாவுடைய வேல்யூ வந்து 280. ஓகேங்களா. 280 இன்ட்டு நேனோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 பவர் minus 9 மீட்டர் வரும். ஓகேங்களா. அண்ட் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 into 10 power minus 19. ஓகேங்களா. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.4 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 4.4 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த ஹச்னியோடைய வேல்யூ எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம், 4.4 எலக்ட்ரான் வோல்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 5 நாட்டோடைய வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.9 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. இஃப் phi is the work function of the photosensitive material in electron volts and light of wavelength of numerical value lambda is equal to hc by E meters is incident on it with energy above its threshold value at an instant, then the maximum kinetic energy of photoelectron ejected by it at instant is. ஓகேவா. ஸோ கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ நமக்கு மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா. மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா KE வில் பி ஈக்குவல் டு ஓகேங்களா HNU மைனஸ் phi நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா ரீரிட்டன் பண்ணோம் அப்படின்னா என்ன எழுதலாம், HC by lambda மைனஸ் phi நாட் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேவ் லென்த்தோடைய வேல்யூ லேம்டா இஸ் ஈக்குவல் டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, HC by E. சரிங்களா. HC by E கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு என்ன கிடைக்கும், கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் வில் பி ஈக்குவல் டு HC டிவைடட் பை HC by E மைனஸ் 5. ஓகேங்களா. ஆர் 5 நாட். ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து ஒர்க் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான். சரிங்களா. ஸோ இப்போ இந்த HC அண்டு HCயை வந்து கேன்சல் பண்ணிடலாம். இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய E மேலே போச்சு அப்படின்னா நியூமரேட்டரில் வரும். ஸோ E மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான். ஓகேங்களா. எஜெக்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. ஓகேங்களா. ஆப்ஷன் 3ல் வந்து
E minus 5 இருக்குது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3 ஓகேங்களா. கொஷின் நம்பர் 3 ஓகேவா. கொஷின் நம்பர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா when two monochromatic lights of frequency nu and nu by 2 are incident on a photoelectric metal, their stopping potential becomes Vs by 2 and Vs ஓகேங்களா respectively. The threshold frequency for this metal threshold frequency கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துறாங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துறாங்க. அப்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா தெரியும் ஓகேங்களா. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன எழுதுவோம்? EV0 will be equal to H nu minus 50 ஓகேங்களா. H nu minus 50 எழுதுவோம் ஓகேவா. ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரீக்வன்சி நியூ தான் எடுத்துக்கிறாங்க, செகண்ட் தான் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நியூ பை 2 எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு எழுதலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு எழுதுனீங்க அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வில் பி ஈக்குவல் டு 2 Vs by 2 ஓகேங்களா. வில் பி ஈக்குவல் டு H. செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து H நியூ தான் இருக்குது, மைனஸ் 5 இருக்குது ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 போனோம் அப்படின்னா என்ன எழுதலாம்? ஈக்குவேஷன் 2ல் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் Vsன்னு தான் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. வில் பி ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி வந்து நியூ பை 2ன்னு எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ H நியூ பை 2 ஓகேவா. மைனஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஓகேவா. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா threshold frequency கேட்குறாங்க. அப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். என்ன ரிலேஷன் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EVS ஓகேங்களா. Vs by 2 will be equal to H nu minus H nu naught ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அண்டு செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EVS will be equal to H nu by 2 minus H nu naught ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஆன் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1 ஓகேங்களா. ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைடட் பை 1 பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் EVS கிடச்சிரும், கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. 2 by 1 அப்படின்னு வரக்குள்ள என்ன கிடைக்கும்? இட் வில் பி 1 by 2ன்னு கிடைக்கும். 1 divided by 1 by 2 ஓகேங்களா. 1 divided by 1 by 2 it will be getting as an H nu by 2 minus H nu 0 divided by H nu minus H nu 0ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? H nu minus H nu naught will be equal to H nu by 2 this will be 2 ஓகேங்களா. நியூமரேட்டர் இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா 2 கிடைச்சிடும். H nu by 2 மைனஸ் என்ன கிடைக்கும்? H nu naught கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2H nu minus H nu naught 2H nu naught will be equal to H nu by 2 minus H nu naught ஓகேவா. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2H nu minus H nu by 2 ஓகேங்களா. it will be getting as an 2H nu naught minus H nu naughtனு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 minus 1 by 2 3 by 2 ஓகேங்களா. 3 by 2 H nu will be getting as an H nu naught ஓகேங்களா. ஸோ காமனாக H கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா nu naught will be equal to 3 by 2 nu ஓகேங்களா. ஸோ threshold frequency nu naught will be equal to ஓகேவா nu naught will be equal to 3 by 2 nu ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் 3 by 2 nu ஆப்ஷன் 1 ஓகேவா. ஆப்ஷன் 1 சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே வந்து காமன் தான் அப்படின்றதுனால ரெண்டு ஈக்குவேஷனாக டிவைட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வந்து threshold frequency வந்து ஃப்ரீக்வன்சி கூட ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4 த லைட் ரேஸ் having photon of energy
4.2 electron volt are falling on a metal surface having a work function of 2.2 electron volt. The stopping potential of the surface is, okay, the stopping potential of the surface is, ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EV0 stopping potential will be equal to EH nu minus phi 0 work function. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்சிடென்ட் எனர்ஜி. இன்சிடென்ட் எனர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2 எலக்ட்ரான் வோல்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா EV0 will be equal to 2 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் வந்து சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வில் பி கெட்டிங் எஸ் அண்ட் 2 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நெகட்டிவ் சைனில் தான் இருக்கும். இங்கே வந்து ஆன்சரில் ஆப்ஷன்ஸில் கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அதனுடைய மேக்னெட்டியூட் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள 2 வோல்ட் அப்படின்னு சொல்லிடும். ஓகேங்களா? மற்றபடி எப்போதுமே வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வில் பி இன் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு question number 5. The threshold frequency of a photoelectric metal is nu 0. If the light of frequency 4 nu 0 is incident on the metal, then the minimum kinetic energy of emitted electrons will be. Okay va? So already என்ன சொல்லிருக்கு, the threshold frequency of photoelectric metal எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா nu 0. the incident frequency எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4 nu 0 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் வில் பி ஈக்குவல் டு, ஓகேங்களா, கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் வில் பி ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் வில் பி ஈக்குவல் டு h nu minus phi 0. ஓகேங்களா? ஸோ இட் வில் பி ரிட்டன் அஸ் அன் h nu minus h nu 0ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 nu நாட் கொடுத்துருக்காங்க. இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 nu நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ h 4 nu நாட் மைனஸ் h nu நாட். ஓகேங்களா? ஸோ இங்கே 4h nu நாட் இருக்குது, இங்கே 1h nu நாட் இருக்குது. இப்போ 4 minus 1 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3h nu நாட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா? மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி அப்டைன் பை அன் இன்சிடென்ட் எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் 3 வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட். கொஷின் நம்பர் 6. when the light of frequency 2 nu 0, where nu 0 is threshold frequency, is incident on a metal plate, the maximum velocity of electrons emitted is v1. When the frequency of the incident radiation is increased to 5 nu 0, the maximum velocity of electrons emitted from the same plate is v2. What will be the ratio of v1 to v2? Okay ba? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் mv ஸ்கொயர் இந்த ஃபார்மேட் எடுத்துக்க போகிறோம். ஆஃப் mv ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு h nu மைனஸ் h nu 0. ஓகேங்களா? h nu மைனஸ் h nu 0. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேவ் வந்து ஃபஸ்ட்டு லைட் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இன்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க 2 nu நாட்டில் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வேவுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் 1. சரிங்களா? லைட் 1க்கு எழுதணும் அப்படின்னா என்ன எழுதுவோம்? லைட் 1 இன்சிடென்ட் ஆன ஃப்ரீக்வன்சி வித் 2 nu 0. ஓகேங்களா? அப்போது 1/2 m அதனுடைய வெலாசிட்டி என்னென்னு வச்சுக்கிறோம்? v1 ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு h 2 nu 0 மைனஸ் என்ன கிடைக்கும்? h nu 0. ஓகேங்களா? ஸோ இட் வில் பி கெட்டிங் எஸ் அன் 1/2 m v1 ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 2h nu 0ல் 1h nu 0 போச்சு அப்படின்னா h nu 0 மட்டும் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லைட் 2 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? லைட் 2 எடுத்துக்கிறோம். ஸோ லைட் 2 இன்சிடென்ட் ஆகக்குள்ள எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்? 5 nu 0 எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போது 1/2 m v2 ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு
எவ்வளோ எடுத்துக்கலாம் h இன்ட்டு இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5 நியூ 0 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மைனஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா h நியூ 0 ஸோ 5 நியூ 0ல் வந்து 1 நியூ 0 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் 1/2 m v2 ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 4h நியூ 0 கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரேஷியோ ஆஃப் v1 to v2 ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 1/2 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும் 1/2 m v1 ஸ்கொயர் டிவைடட் பை 1/2 m v2 ஸ்கொயர் கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா. இட் வில் பி ஈக்குவல் டு நியூமரேட்டர் என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் h நியூ நாட் டிவைடட் பை என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4h நியூ நாட் கிடைக்கும். ஸோ காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுவோமா 1/2 m கேன்சல் ஆகிடும் 1/2 m கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி h நியூ நாட் கேன்சல் ஆகிடும் h நியூ நாட் கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து v1 ஸ்கொயர் பை v2 ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 1/4ன்னு கிடைக்கும். நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா v1/v2 தேவை. அப்போ என்ன பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷனுக்கு ஸ்கொயர் ரூட் 2 எடுத்துருவோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு என்ன கிடைக்கும் v1/v2 வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1/4ன்னு கிடைக்கும். இட் வில் பி கெட்டிங் எஸ் அன் 1/2 ஓகேங்களா. ஸோ அப்போது ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் 1ல் வந்து 1:2 v1 v2 v1 உடைய வேல்யூ 1 v2 உடைய வேல்யூ 2 ஓகேங்களா. அப்போது 1:2 கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு question number 7. Photoelectric threshold wavelength of silver is 300-250 into 10 power minus 10 meter. What will be the velocity of the electron ejected from silver surface by ultraviolet of wavelength 2536 into 10 power minus 10 meter ஓகேங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ்லென்த் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் அன் இஜெக்டட் எலக்ட்ரான் கேட்குறாங்க சரிங்களா. வெலாசிட்டி ஆஃப் அன் இஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் கேட்குறாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மேக்ஸிமம் எனர்ஜி கெயின்டு பை ஃபோட்டோ எலக்ட்ரான் ஆர் மினிமம் எனர்ஜி ஓகேங்களா. த ஃபோட்டோ எலக்ட்ரிக் threshold wavelength of silver is 3250 into 10 power minus 10 meter. What will be the velocity of the electron ejected from a silver surface by the ultraviolet of wavelength 2536 into 10 power minus 10 meter ஓகேங்களா. ஸோ given h is equal to 4.14 into 10 power minus 15 electron volt second and c is equal to 3 into 10 power 8 meter per second ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா threshold wavelength of silver கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் அன் எஜெக்டட் எலக்ட்ரான் யூஸிங் அல்ட்ராவயலட் ரேவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சில்வர் பிளேட்லேருந்து எஜெக்டட் ஆகக்கூடிய எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த சில்வர் சர்ஃபேஸில் அல்ட்ராவயலட்டுடைய வேவ்லென்த் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க இன்சிடென்ட் வேவ்லென்த் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது அங்கே தெர்ஷோல்டு வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. தெர்ஷோல்டு வேவ்லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3250 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி தேவை. கைனடிக் எனர்ஜி கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம் வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் வில் பி கால்குலேட்டட் ஈஸிலி ஓகேங்களா. ஸோ ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் படி என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் mv ஸ்கொயர் ஓகேங்களா. ஆஃப் mv ஸ்கொயர் ஆர் கைனடிக் எனர்ஜி ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆஃப் mv ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு hc by lambda minus hc by lambda 0 ஓகேங்களா. இங்கே lambda அப்படின்றது இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் வேவ்லென்த், lambda நாட் அப்படின்றது threshold wavelength ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் threshold wavelength கொடுத்துருக்காங்க. lambda நாட்டோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3250 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேவ்லென்த் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சிக்கான வேவ்லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டாவுடைய வேல்யூ 2536 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா hc by lambda ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hc by lambda கால்குலேட் பண்ணலாம். hc by lambda will be equal to ஹச்சோடைய வேல்யூ எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்காங்க 4.14 into 10 power minus 15 எலக்ட்ரான் வோல்ட் செகண்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சியோடைய வேல்யூ 3 into
10 power 8 meter second கொடுத்துருக்காங்க, மீட்டர் per second. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேவ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2536 into 10 power minus 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.88 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HC by lambda naught. ஓகேங்களா? HC by lambda naught. HC by lambda naught உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணோம் 4.414. சரிங்களா? 4.14 வேண்டாம், HC by lambda naught will be equal to 4.14 into 10 power minus 15 into 3 into 10 power 8 divided by lambda naught will be 3250 into 10 power minus 10. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 3.81 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆஃப் எம்வி ஸ்கொயர் will be equal to of mv square will be equal to 4.88 electron volt minus 3.81 electron volt. subtract பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.07 electron volt கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/2 mv square will be equal to 1.07 electron volt. இதிலிருந்து v square is equal to 1.07 electron volt divided by m, mass of the electron. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா mass of the electron will be equal to 2m. ஓகேங்களா? 1/2 எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 2 into divided by m அப்படின்றது கிடைக்கும். அப்போ 2 into 1.07 into 1.6 into 10 power minus 19 charge of an electron and mass of an electron உடைய value 9.1 into 10 power minus 31. ஓகேங்களா? so it will be v square. so இதிலிருந்து v is equal to என்ன எழுதலாம், under root of 2 into 1.07 into 1.6 into 10 power minus 19. ஓகேங்களா? divided by 9.1 into 10 power minus 31. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஓகேங்களா 2 into 1 2 2 into 1.6 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 கிடைக்கும். 3.2 divided by 9. ஓகேங்களா? 3.2 divided by 9 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0.32. 32ல் வந்து how many nines are 3 nines கிடைக்கும். அதுக்கு அடுத்து வந்து 5 nines கிடைக்கும். அரௌண்ட் 0.36 அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ரவுண்ட் ஆஃப் எடுத்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு சொல்லலாம் 0.6ன்னு சொல்லலாம். சரிங்களா? 10 power minus 31 இருக்குது, மேலே போச்சுன்னா ப்ளஸ் 31 minus 19 ப்ளஸ் 31 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 power 12 கிடைக்கும், ப்ளஸ் 12 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 10 power ப்ளஸ் 12 கிடைச்சது அப்படின்னா நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10 power 6 கிடைக்கும். சரிங்களா? 10 power 6 கிடைக்கும். அப்போது வெலாசிட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 into 10 power 6 மீட்டர் per second. சரிங்களா? ஆப்ஷன் 1. ஓகேவா? ஆப்ஷன் 1 அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் 0.6 into 10 power 6 மீட்டர் per second கிடைக்கும். Question number 8. Photons with energy 5 electron volt are incident on a cathode C in photoelectric cell. The maximum energy emitted photoelectrons is 2 electron volt. When the photoelectron of energy 6 electron volt are incident on cathode plate C, no photoelectrons will reach the anode. Then if the stopping potential of A relative to C cathode. சரிங்களா? இங்கே A அப்படின்றது ஆனோடு, C அப்படின்றது கேத்தோடு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கேத்தோடில் 5 எலக்ட்ரான் வோல்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டான் வந்து இன்சிடென்ட் ஆகுது. அதனால் இஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானுடைய மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மெட்டல் பிளேட்டுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ
ஒர்க் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the photon of energy or incident இங்கே இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் தெரியும் அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம் கைனடிக் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் கால்குலேட் பண்ணலாம் அப்படி கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன கால்குலேட் பண்ணிட முடியும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேல்யூ கால்குலேட் பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா KE will be equal to h nu minus phi naught ஓகேங்களா h nu minus phi naught ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆன் இன்சிடென்ட் எனர்ஜி h nu கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா phi naught உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு போகிறோம் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்போது phi naught will be equal to இந்த பக்கம் ப்ளஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னா h nu மைனஸ் கைனடிக் எனர்ஜின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி h nu உடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் வோல்ட்டு மைனஸ் 2 electron volt it will be getting as an phi naught will be equal to 3 electron volt ஓகேங்களா செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 electron volt ஆஃப் இன்சிடென்ட் எனர்ஜி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் ரைட் பண்ண போகிறோம் அப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி EV naught will be equal to h nu minus work function phi naught ஓகேங்களா ஆல்ரெடி இப்போது இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சிக்கான இன்சிடென்ட் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் electron volt will be equal to EV naught will be equal to 6 electron volt minus 3 electron volt it will be getting as an 3 electron volt okay va so this is will be EV naught so both charge of an electron cancel பண்ணிட்டோம் அப்படின்னா V naught will be equal to 3 volt ஆல்ரெடி நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்றது நெகட்டிவ் சைனில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ அப்போது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் வந்து மைனஸ் 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இட் வில் பி நெகட்டிவ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9 when a metallic surface is illuminated with the radiation of wavelength lambda the stopping potential is volt V if the same surface is illuminated with the radiation of wavelength 2 lambda the stopping potential is V by 4 then the threshold wavelength for the metallic surface ஓகேவா ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அண்டு வேவ் லென்த்தை ரிலேட் பண்ணி ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் தெரியும் சரிங்களா ஸோ EV naught will be equal to HC into 1 by lambda minus 1 by lambda naught ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து இன்சிடென்ட் வேவ் லென்த் வந்து லேம்டா தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EV is equal to HC into 1 by lambda minus 1 by lambda naught ஓகேங்களா திஸ் இஸ் ஆன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா if the same surface illuminated with the radiation of wavelength எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lambda the stopping potential is எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா V by 4 then EV by 4 will be equal to HC 1 by lambdaவுக்கு பதிலாக 2 lambda minus என்னது 1 by lambda naught ஸோ ஃபைனலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா threshold wavelength கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 and 2 வந்து டிவைட் பண்ண போகிறோம் சரிங்களா டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கேன்சல் ஆகும் போத் டேர்ம்ஸ் வந்து சிமிலர் டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும் சரிங்களா சிமிலர் டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா ஸோ 1 by 4 ஓகேங்களா 1 by 4 1 divided by 1 by 4 ஓகேங்களா 1 divided by 1 by 4 இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா HC கேன்சல் ஆயிரும் 1 by lambda minus 1 by lambda 0 divided by 1 by 2 lambda minus 1 by lambda naught கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 1 by 2 lambda minus 1 by lambda naught will be equal to 1 by 4 இந்த பக்கம் போயிடும் 1 by 4 மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும் 1 by lambda minus 1 by lambda naught கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் will be 1 by 4 lambda minus 1 by
4 lambda 0 கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 lambda minus 1 lambda நாட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஸோ 1/2 lambda minus 1/4 lambda. ஓகேங்களா? 1/2 lambda minus 1/4 lambdaன்னு எழுதலாம். இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 lambda நாட் minus 1/4 lambda நாட். சரிங்களா? 1/4 lambda நாட் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 lambda into 1/2 minus 1/4 திரும்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1/4 கிடைக்கும். it will be getting as an 1 lambda நாட் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 minus 1/4 3/4 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda நாட் தான் தேவை. சரிங்களா? ஸோ காமனாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ 4 lambda will be equal to 4 lambda நாட் டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். 4 கேன்சல் பண்ணிடலாம். இதிலேருந்து lambda நாட் will be equal to 3 lambdaன்னு எழுதலாம். சரிங்களா? lambda நாட் will be equal to 3 lambda. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 10. Photoelectric surface is illuminated with successively by the monochromatic light of length lambda and lambda by 2. If the maximum kinetic energy of the emitted photoelectrons in the second case is 3 times that in the first case, the work function of the surface of the mineral is. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா KE1 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிப்போம். சாரி, KE ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? HC by lambda minus HC ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து டைரெக்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 5 கிடைக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் அன் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KE1 will be equal to HC by lambda minus 5. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கண்டிஷனுக்கு எழுதக்குள்ள என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 times of KE1. ஓகேங்களா? 3 times of KE1. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸோட செகண்ட் கேஸ் என்ன பண்ணுது? 3 times of ஃபஸ்ட்டு கேஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த கண்டிஷனில் HC by lambda by 2. ஓகேங்களா? lambda by 2 மைனஸ் என்னது? 5. ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 3KE1 சரிங்களா? 3KE1 is equal to HC by 2HC by lambda minus 5 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா போத் டேர்ம் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்க போகிறோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ 2/1 சரிங்களா? 2/1 பண்ணால் என்ன கிடைக்கும்? போத் KE1 கேன்சல் ஆயிருமா? பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? நியூமரேட்டரில் 3 கிடச்சிரும். ஓகேங்களா? இட் வில் பி ஈக்குவல் டு நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும்? 2HC by lambda minus 5. ஓகேங்களா? டிவைடட் பை என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HC by lambda minus 5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3HC by lambda minus 3/5 is equal to 2HC by lambda minus 5 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 3/5 minus 5 கிடைக்கும். இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 3HC by lambda minus 2HC by lambdaன்னு கிடைக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2/5 is equal to ஓகேங்களா? 2/5 is equal to HC by lambdaன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுலேருந்து 5 is equal to என்னென்னு எழுதலாம்? 5 is equal to HC by 2 lambda. ஓகேங்களா? HC by 2 lambdaன்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் 1. ஓகேவா? தேங்க்யூ.